ஹலோ மக்களே, சவுண்டு கேட்டிங்களா? இந்த மாதிரி மொறுமொறுன்னு வெங்காய பக்கோடா நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதை உதுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இந்த மூணுத்தையுமே நம்ம வெங்காயத்து கூட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கருவேப்பிலையை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தட்டி வச்ச 2 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மர் கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட குழந்தைங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. வெங்காய பக்கோடா மொறுமொறுன்னு வர்றதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்க்கலாமா? நல்ல சூடான எண்ணெயை கொஞ்சமாக இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்தா டேஸ்ட் அண்ட் மொறுமொறுப்பான வெங்காய பக்கோடா ரெடி. டிஷ்ஷு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை ஸ்நாக்ஸ் அண்ட் சைட் டிஷ் அப்படின்னு எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.